கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு அருமையான ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவங்க யார் தெரியுமா? மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்க. அதாவது இந்த உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும், ஐயோ வீடு நிறைய கட்டணும். அன்னைக்கு ஒரு மனிதர் சொல்றாரு, எனக்கு இத்தனை பிள்ளைங்க, அத்தனை பேருக்கும் நான் 2 வீடு கட்டிட்டேன், நிறைய இடம் வாங்கி வச்சுட்டேன், இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் உண்டு அப்படின்னு அதையே நினச்சி முழுசும் ஓடிட்டு ஆண்டவரை தேடாமல், சர்ச்சுக்கு போகாமல், ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், இப்படி உலகத்தை நம்ம மாம்சத்துக்கு என்ன வேணும், அதையே சிந்தித்து கொண்டு அதன் பின்னாடியே ஓடுகிறவங்க, மாம்சத்தை சிந்திக்கிறவங்களா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஆவியின் படி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கும். அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கமா, பரிசுத்தமா இருக்கமா, பரிசுத்தாவியானவரோடு நம்ம இருக்கிறோமா, நல்ல ஜெபம் பண்றோமா, வேதம் வாசிக்கிறோமா, சர்ச்சுக்கு போனோமா, நம்ம ஒரு வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை ஆண்டோடைய ஆலயத்தில் போய் நம்ம ஜபிக்கிறோமா, தினமும் 2 மணி நேரமாவது நம்ம ஆண்டோர் சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறோமா, ஆவிக்குள்ள இருக்கமா, சத்தியத்தின்படி நடக்கமா அப்படின்னு நம்ம ஆண்டவரை நினைத்து, பரிசுத்தாவியானவரை நினைத்து, அவருக்குள்ள நம்ம வாழணும்னு அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருப்போம்னா நம்ம ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். உண்மையில சொல்றேன், இந்த உலகத்தின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தையா இல்லாம நம்ம ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.